இதில் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நீங்கள் நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இது நடந்தது. சொல்லுங்கள். நான் கொடுத்த கண்டென்ட்டை வச்சு தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் அவருக்கும் எல்லாம் பேர் எழுத்தாளர் இன்னைக்கு 2 வரைக்கும் வந்து 3 பண்ண போகிறாங்க. அது எனக்கும் சந்தோஷம். நான் கொடுத்த கண்டென்ட்ரா. இந்த படத்தை நிஞ்சா லெவல் எடுத்திருந்தா சைனா, ஜப்பான், கொரியா காசு பயங்கரமா உள்ள வந்திருக்கும். இங்க என்ன காசு இந்தியாவில், அங்க காசு எக்கச்சக்கமா இருக்குது. இல்லை, அன்பருக்கு இந்த நோக்கு வருமோ, இந்த வர்மக்கலை இதை பற்றிலாம் அவருக்கு தெரியாது. இங்க உள்ள ஸ்டண்ட் யூனியன்ல உள்ள ஸ்டண்ட் மாஸ்டர்களுக்கு சண்டையே தெரியாதுன்னு நான் சொல்றேன். அப்படி நீங்க நோக்கு வருமத்துக்குள்ள போறீங்க. வணக்கம் ஃபைஜி நேயர்களே. இன்று நாம் பார்க்க போகிறது மக்கள் உங்களால் இங்கே ஒரிஜினல் இந்தியன் தாத்தா என்று அழைக்கப்படும் வீரக்கலை பேராசான் ஐயா மனோகரன் அவர்களை தான் பார்க்க போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ இந்தியன் 2 படம் வரப்போகுது. இது எப்படி இந்தியன் 1ஓட நல்லா இருக்குமா, பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும் ஐயா? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்தியன் 1 அளவுக்கு இந்த இந்தியன் 2 அவ்வளவா சிறப்பாக இருக்காதுன்னு தான் நான் சொல்கிறேன். காரணம் என்னன்னா, இந்தியன் 1ல் கமலில் வந்து தொடு வருமத்தை தான் தொட்டிருந்தார் லைட்டா. இப்போ 25 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு இல்லையா? இப்போ அவர் கொஞ்சம் அட்வான்ஸாக போயிருக்கணும், நோக்கு வருமத்துக்குள்ளே போயிருக்கணும். ஆனால் 25 வருஷம் பயிற்சி கமல் போயிருக்கணும்ன்றீங்களா, இல்லை சங்கர் எடுத்துகிட்டு போயிருக்கணும்ன்றீங்க? கமல் நோக்கு வரும பயிற்சியில் போயிருக்கணும். போய் அவரை அப்படி தான் அவர் எஸ்டாப்ளிஷாக பண்ண. ஃபஸ்ட்டு ஷாட்டு ஜெர்மன்லேருந்து இறங்குறாரு. இறங்கி ஃப்ளைட் இறங்கி வர்றது நிற்குது. பயணிகள்லாம் வர்றாங்க. பயணிகள் வரும்போது எல்லோரும் இந்த பணிப்பெண் வந்து வணக்கம் சொல்லி அனுப்புவாங்க தெரியுமா, தேங்க்யூ தேங்க்யூ. அது மாதிரி தேங்க்யூ சொல்லி அனுப்புகிறாங்க. இவர் டேர்ம் வருது, அந்த பொண்ணு தேங்க்யூ சொல்லி இவர் கண்டுக்காமல் தலையை குடிச்சு அப்படியே கிளம்புறாரு, வெளியே வர்றாரு. இந்த பொண்ணுக்கு டவுட் ஆகிப்போகுது இவர் மேலே ஏதோ சிக்கலாக இவர் பார்த்த ஒரு மாதிரி ஆகுன்னு வாக்கி டாக்கில் சொல்லுதான். அவங்கள போலீஸுக்கு எச்சரிக்கை பண்ணுது, இந்த மாதிரி ஒரு ஆள் வரான், எனக்கு மேலே டவுட் இருக்குது, அது என்னன்னு பாரு, நம்ம தீவிரமாக மாதிரி தெரியுது சொல்லி ஒரு சந்தேகத்தை கிளப்பி. அங்குள்ள போலீஸ்காரன் பார்த்துட்டான், கேட்டான், ஓ இவராச்சே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வர்றாங்க. இவர் நிற்கிறாரு. பெட்டிலாம் எடுக்கும்போது அவங்க நில்லுங்க, நான் அவங்க செக் பண்ணணும். இது எங்கே இந்தியாவில் ஜெர்மனியில் நடக்குது? இந்தியாவில் அவர் வர ஜெர்மன்லேருந்து இந்தியாவுக்கு வராரு. ரைட். இவங்க கூப்பிட்டு இந்த ஸ்டோரி உங்களோட ஸ்டோரி சொல்கிறீங்க? ஆமாம், நான் நீங்கள் வச்சிருந்தா எப்படி இருக்கும் சீன்? ஆமாம் ஆமாம், ஓகே. ஓப்பனிங் சீன் நான் கமல் இப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன். வர்றாரு. அந்த கமல் நிற்கிறாரு பெட்டி எடுத்துகிட்டு. இவர் போலீஸ்காரர் வந்துட்டு, சார் நாங்கள் செக் பண்ணோம். இவர் தலையை குளிச்சுட்டே நிற்கிறாரு. உங்களை பார்க்கணும், நீங்கள் தலையை தூக்குங்கன்றாரு. தூக்க மாட்டேன், அப்படியே நிற்கிறாரு. இதில் நிறைய ஷாட் எடுக்கணும். நான் புரியுது. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பயங்கரமாக இருக்கணும். இவராகவே தலையை தூக்குறாரு. யார்? போலீஸார் தலையை தூக்குறாரு. நிமிந்தாச்சு, அப்படியே இருக்கிறாரு. கிளாஸ் போட்டிருக்கு. திருப்புறாரு, பார்த்தாச்சு. கிளாஸ் அடியான்றார். அவர் எடுக்காமல் அவரே பார்த்து நிற்கிறாரு. கடுப்பாகி போச்சு யாருக்கு? போலீஸ்காரர். நீயா எடுக்கிறையா, நான் எடுக்கவா? அதுக்கும் பதில் சொல்ல. இன்னும் எனக்கு சொல்லிட்டே நீ பெரிய மாதிரி எடுக்காமல் இருக்க. டப்புன்னு பிடுங்குறாரு. பிடுங்கின உடனே கண்ணில் இருந்து இந்த மின்னல் மாதிரி ஒரு பவர் வருது, ஒரு ஒளி டப்புன்னு அடிக்குது. அதை பார்த்தா மிரண்டு மயக்கம் போட்டு கீழே வந்துடுறான். அந்த ஸ்பாட்டில் மற்ற போலீஸ்காரங்களாம் அவன் மேலே கவனிக்கும் போது இவர் பெட்டி எடுத்து இவர் மூவாயிரம். இது ஃபஸ்ட்டு ஷாட். சூப்பராக இருக்குது. அப்போ ஜனங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, சரி கமல் வந்து நோக்கு வருமத்துக்குள்ளே போயிட்டார், ஒரு தகுதியான ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷனே. அந்த சூட் கேஸை கேட்டு வெளியே வரப்போ இந்தியன் பார்ட் 2 நாங்கள் போட்டோன்னா வேற லெவலில் இருக்குன்னு அப்படி இருக்கணும். அந்த வால் போஸ்ட் எல்லாம் கமல் கண் அப்படி லைட்டாக அப்படி போட்டுக்கணும், பளிச்சன் அந்த பவர் கண்ணு மாதிரி அப்படி போட்டிருக்கணும். அப்போ ஜனங்கள்கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிடைச்சிடும். ஆஹா, கமல் வந்து இன்னும் பவராக வந்துக்கிறாரு, என்ன பண்ண போகிறாரோ, அது நோக்கு வருமத்துக்குள்ளே வந்துக்கிறாரு, என்ன செய்ய போகிறாரோன்னு ஒரு இது வந்து. அடுத்து இவங்க என்ன சீனை போட்டும், கமல் சீனை மட்டும் நான் சொல்கிறேன். கமலோட ஃபஸ்ட்டு ஃபைட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாமூல் மைட்டல் டிஷ்லாம் கூடாது.
எல்லாம் நர்வஸ் பிளாக்ஸ். அடிக்கிறான், எதிரிகளோட நரம்புலே தடுக்கிறாரு. அந்த கரெக்டான இடத்துல வச்சா அவங்கள திருப்பி கை தூக்க முடியாது, அப்படி போயிட வேண்டியதுதான். அது கரெக்டாக சயின்டிஃபிக்காக அந்த நரம்பை காமிச்சு இவரோட இந்த இது முட்டியோட அதை தட்டுற மாதிரி. ஆமாம். ஓகே. எவ்வளோ திருப்பி அவங்க வரமாட்டாங்க, அப்படிதான் போயிடுவாங்க. லேசரில் இப்படி அங்கங்கே அடிக்கிறாரு நரம்புல தான். அது கஷ்டமான ஃபைட்டில் சும்மா லைட்டாக இது அவரோட திறமையை மட்டும் காட்டுற மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கணும். அதோட எதிரியோட பவரு, ஸ்பீடு, அவன் பேலன்ஸு, அவனோட மூமெண்ட்டு, அவனோட முட்டாத்தனத்தெல்லாம் பயன்படுத்தி அவன் அடிக்கிற மாதிரி ஃபைட் கம்போஸ் வைக்கணும். இவர் எஃபெக்டிவ் பட வேணாம், எல்லாம் அவங்களோட பவர், அவங்க ஸ்பீடு, அவங்களோட அஃபென்ஸு, அவங்களோட மைண்டு அசைவு, இதை வச்சே ஃபைட் பண்ணி அடிக்கிறார் எல்லாத்தையும். இது தமிழ் சினிமாவுக்கு, இந்திய சினிமாவுக்கு புதுசு. இப்போ இந்த படம் எடுக்கிறப்போ 2000 சென்னை புறநகரில் ஒரு இடம் நடக்குது ஷூட்டிங்கு. அப்போ வந்து ஒரு 4 பேர் இறந்துட்டாங்க ஃபைட்டு எடுக்கிற ரோக் சீனில். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவதுங்க, இதில் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நீங்கள் நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இது நடந்தது. சொல்லுங்கள். ஏன்னா இந்தியன் 1 வந்து என்னோட கான்செப்ட். ஓகே. நான் அந்த கான்செப்ட் சொல்ல போய் தான் இன்னைக்கு கமலுக்கு, சங்கருக்கு இவ்வளோ மரியாதை. ஆனால் இந்தியன் 1ல் அவர் உரையாடல்னு பார்த்தீங்கன்னா சுஜாதான்னு பேர் போட்டிருக்காரு. அது அவங்க டீம் கண்டென்ட் என்னோடது ஆச்சுங்களா. நான் கொடுத்த கண்டென்ட்டை வச்சு தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் அவருக்கும் எல்லாம் பேர். எழுத்தாளர் இன்னைக்கு 2 வரைக்கும் வந்து 3 பண்ண போகிறாங்க. அது எனக்கும் சந்தோஷம். நான் கொடுத்த கண்டென்ட்ரா. ஆனால் அந்த கண்டென்ட் வலுவா இல்லைன்றீங்களே 2வதுல. இருக்கேன், வர்றேன். என்கிட்ட வந்திருந்தா நான் அதை வலுவாக்கியிருப்பேன். 2 பாயிண்ட் நான் சொன்னேன்னா, 3வது பாயிண்ட்டு, இது வரைக்கும் இந்திய சினிமாவில் இந்த ஹிந்தி படம், தெலுங்கு படம், கன்னட படம், தமிழ் படம், இந்த படத்தில் இல்லாத சண்டையோட எஃபெக்ட் காட்டிக்கணும். அஃபென்ஸ்லாம் அச்சா, இது மக்கள், இந்திய மக்கள் பார்த்திராத அஃபென்ஸாக இருக்கணும். அதை எப்படி கமல் சமாளிக்கிறாருன்னு. ஓகே. அப்புறம் வில்லன்ஸுக்கெல்லாம் வச்சுக்கிறேன். வில்லன்ஸில் பார்க்கும்போது எனக்கு தகுதி உள்ள வில்லன்ஸாக எனக்கு தெரியல. இந்த படத்தோட கதைக்களம் வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கிறதுனால பல்வேறு மாநிலங்களில் எடுக்கப்பட்டிருக்கு. ஆமாம். அப்போது வில்லன்ஸ் வந்து அந்த மாநிலங்களை தழுவிய முகங்கள் தானே வரும். வசூலுக்காக வைக்கலாம். ஆனால் அதே சமயம் படம் வெளியேறணும்ல. நீங்கள் இந்தியாவுக்குள்ளே மட்டுமா நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க, வெளிநாடுகளே பண்ணுறீங்கல்ல, அப்போ அங்கெல்லாம் ஓடணும்ல. மெயினாக சொல்கிறேன், இந்த படத்தை நிஞ்சா லெவல் எடுத்திருந்தா சைனா, ஜப்பான், கொரியா காசு பயங்கரமாக உள்ளே வந்திருக்கும். இங்கே என்ன காசு இந்தியாவில், அங்கே காசு எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் சண்டை காட்சிகளை மட்டும் அறிவுபூர்வமாக, உணர்வுபூர்வமாக எடுத்தால் அங்கெல்லாம் வெளிநாடுகளில் படம் பிச்சுட்டு போகும். இங்கேயும் காசு வரும், அங்கேயும் காசு வரும். தங்கல் மாதிரி. தங்கல் ஒரு ஹிந்தி படம் பார்த்தீங்களா, அது அங்கெல்லாம் நல்ல கலெக்ஷன் பண்ணி சண்டை நல்லா எடுத்தாங்க. நல்லா இருந்தது. சிம்பிளா இருந்தாலும் கரெக்டாக எடுத்தாங்க. பெண்களை வச்சு எடுத்தாங்க. செம காசு. நல்லா இருந்தது. மல்யுத்தத்தில் ஏற்புடையதான் இருந்தது. கரெக்டாக இருந்துச்சு. அது மாதிரி இது எடுத்துருக்கணும். மக்களை ஏமாற்றக்கூடாது, மக்களை நம்பக்கூடிய அளவுக்கு நம்ம ஷாட் வச்சு கொண்டு வரணும். வெளிநாட்டு சண்டை தெரிஞ்ச வெளிநாட்டு சைனா, ஜப்பானோட ஒரு வில்லன் ஆர்டிஸ்டை போட்டுக்கணும். அந்த மாதிரி போட்டு தானே ஏற்கனவே 7ஆம் அறிவு எடுத்தாங்க. அதில் நோக்குவர்மம் எடுத்துட்டாங்களே. நீங்கள் சொல்கிற நோக்குவர்மமும் டாங்லின்ற ஒரு ஜப்பான்காரனா, அவனை வச்சுலாம் எடுத்தாங்க. ஏன் இதில் எடுத்தா என்ன, இதில் அதே தழுவல் வந்துட போதுன்னு கூட விட்டுருக்கலாம்ல. இல்லைங்க, நம்ம நோக்குவர்மத்தில் என்ன எவ்வளோ சொல்ல வேண்டியது இருக்கு. கலைகள் நிறைய இருக்கு அதுக்குள்ள. உட்பிரிவு அதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் சொன்னாங்க. அதெல்லாம் வில்லன், இதில் இவர் ஹீரோ. இவர் அந்த நோக்குவர்மத்தை இப்பெல்லாம் மக்களோட நன்மைகளுக்கு பயன்படுத்துறாரு. அப்படி கொண்டு போய் அதை முறியடிக்க ஜப்பான்ல இருந்து, சைனாவில் இருந்து ஒரு தகுதியான வில்லன் மாஸ்டர்ஸ் அதே வயசான மாஸ்டரா வர்றாரு. இவங்க 2 பேத்துக்குள்ள சில விஷயங்கள் வச்சு சூப்பரா இருக்கு சீன்ஸ் அப்படி அமைச்சிருந்தால் மக்களுக்கு இந்தியன் 2 பட்டு வெயிட்டா இருக்கும் போலுக்குடா,
பார்க்கணும்னு ஒரு மனசுல ஒருவேளை நம்ம யாரு சொல்றது ஜாக்கி சானியே கூப்பிட்டு வந்திருக்கலாம், இவ்வளோ செலவு பண்ணுவாங்க. ஜாக்கி சான் வர மாட்டார் அப்படிங்களா? அவர் பயங்கரமான ஆள், அவர் வர மாட்டார். வேற வில்லன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. டோனி ஜா இருக்கா போல, இல்லைன்னா இவர் ஜெட்லி இருக்கா போல, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கலாம் ஆச்சுங்களா. ஆனால் ஜெட்லி கூட வரமாட்டார். ஏன்னா அவங்க தொழில்காரங்க. ஓகே, தொழில்காரங்க கூட தான் சேருவாங்களே தவிர நடிக்கிறவங்க. கமலுக்கு தொழில் மார்ஷல் ஆர்ட் அவள் தெரியாதனால இவங்க வந்து சேர்ந்து இவங்க பேரை எடுத்துருவாங்க. இவங்க உலகளவு பேர் வாங்கி வச்சுக்கிறாங்க. யாரு? ஜாக்கி சான், ஜெட்லி, டோனி எல்லாம் உலக அளவு பேர் வாங்கி வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க இவங்களால முடியாது. அவங்க செம சம்பளம் கேட்பாங்க. ஆனால் திறமையானவர்கள் வந்து இங்கே திறமை கம்மின்றதுனால சேர மாட்டாங்க. நான் இமேஜ் போய்ட்டுன்ட்டு வரமாட்டாங்க. ஆனால் 2ஆம் தர 3ஆம் தர ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 10 கோடி 5 கோடி கொடுத்து அவங்க வந்து கரெக்டாக பண்ணிட்டு போவாங்க. அதில் நம்ம இந்தியர்களுக்கு தெரிந்த ஆர்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க, வில்லன் ஆர்டிஸ்ட். அவங்களுக்கு தூக்கி போடணும். போட்டு டஃப். கதைக்கு எதுக்காக அவர் வந்து இந்தியா வராரு அப்படின்றது உங்கள் கதையில் எதனா ஒன்று இருக்கா, இல்லை மறுபடியும் அதே ஊழலாம்? சங்கர் சார் வந்து ஊழல் வச்சு தான் எடுத்ததா எனக்கு ஒரு ஐடியா தெரியுது. அதாவது இந்தியன் 1ல் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள ஊழல், 2ல வந்து இந்தியன் எல்லாம் அந்த 28 தங்கம் கடத்துறது, பாண்டு பத்திரம் எல்லாம் அந்த மாதிரி விஷயம் அதை வந்து சமாளிக்கிற மாதிரி அவர் எடுத்ததா எனக்கு ஒரு ஐடியா தோணுதே தவிர நான் பார்த்த வரைக்கும் ஒரு டஃப்பான சீன், எஃபெக்டிவான சீன் இல்லை. என்ன கான்டாக்ட் பண்ணி தான் நான் இதெல்லாம் சொல்லியிருப்பேன். இல்லை, அன்பருக்கு இந்த நோக்குவர்மோ இந்த வர்மக்கலை இதை பற்றிலாம் அவர் தெரியாது. இங்கே உள்ள ஸ்டண்ட் யூனியனில் உள்ள ஸ்டண்ட் மாஸ்டர்களுக்கு சண்டையே தெரியாதுன்னு நான் சொல்கிறேன். அப்படி நீங்கள் நோக்கு உரிமத்துக்குள்ளே போகிறீங்க அப்படிங்களா? நான் சொல்லி பல வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கீங்க. அவங்களாம் அதுக்கு பதில் சொல்கிறதா இல்லை? கேட்கட்டுமே என்கிட்ட. எப்படியா நீ சொல்ல போச்சு ஒரு பொதுவில் எங்கள் சண்டை? நீங்களும் கோடம்பாக்கத்தில் தான் இருக்கீங்க. 4 தெரு தள்ளி அந்த சன்னதி அங்கே தான் ஸ்டண்ட் யூனியனும் இருக்குது. கேட்கலாம்ல, வர சொல்லுங்க. ஒரே கேள்வி, டே ஒன்று சண்டை தெரியுமாடா, சண்டைக்கு தேவையான அந்த பஞ்சு குத்தி காட்டுறான், நான் மன்னிப்பு கட்டுறேன்றான். குத்துட்டு எவனாவது பார்த்தலாம். இன்னைக்கு நான் குத்தி காட்டுக்கிறேன். என்னோட எபிசோட பாருங்க. சண்டைக்கு என்னென்ன அஃபென்ஸ் எப்படி எப்படி வேணும், எப்படி செய்யணும் நான் செஞ்சு காட்டிக்கிறேன். சரிங்க ஐயா, நான் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டேன். இந்த படத்தில் 2000 ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, ரோப் சீனு. அதை சொல்ல வந்தேன். என்னன்னா, நான் அந்த சங்கரை நான் ஃபோனில் நான் கான்டாக்ட் பண்ண நான் சொன்னேன்ல, அவர் அதை கண்டுக்காமல் விட்டார். உடனே நான் ஃபீல் பண்ணி, இங்கே ஒரு சைக்காலஜி வருது, நல்லா கவனிங்க. ஒரு ஃபீல் பண்ணி நான் ஒரு பதிவு போட்டேன், ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டேன், சங்கருக்கே போட்டேன் டைரெக்டாக. என்ன சங்கர் சார், நான் ஒரு நன்மைக்காக செஞ்சேன், நான் என்னோட வளர்ச்சிக்காக நான் செய்யலை, நாட்டு நன்மைக்காக, கலை வளர்ச்சிக்காக தான் நான் உங்களை கான்டாக்ட் பண்ணி சில சீன்ஸ்லாம் கொடுக்குறேங்க. நம்ம இந்திய நாட்டை உலகளவு கொண்டு போகணுங்க, அதான் என் நோக்கம். அதுக்கு நீங்கள் சந்தர்ப்பம் கொடுக்காம நீங்கள் அவாய்ட் பண்ணது எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. நான் இந்த இந்தியன் ஊரில் நான் சம்மந்தப்பட்டிருக்கேன், அப்போ நாங்கள் கண்டுக்களை விட்டவங்க. ஆனால் இந்தியன் 2 வந்து உலகளவு நீங்கள் ரிலீஸ் பண்ணுவீங்க. அப்போ உலகளவு ரிலீஸ் பண்ணும்போது நம்ம இந்த படத்தை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்படணும், இந்தியாவில் இப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களான்னு பெருமைப்படணும். அந்த அளவுக்கு சீன் வைக்கணும். அந்த சீனை சொல்ல தான் நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன். நீங்கள் எங்களை தட்டி கழிச்சிட்டிங்க, அசால்ட்டாக தட்டி கழிச்சிட்டிங்க. அட்லீஸ்ட் நீங்கள் ஃபோன்லேயாவது என்கிட்ட பேசியிருக்கலாம். என்ன ஒரு நான் சாதாரண ஒரு எறும்பு மாதிரி நான் தட்டி கழிச்சிட்டேங்க. எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகிப்போச்சு. அப்போ தான் நான் கொஞ்சம் மனசு வேதனை போட்டு இந்த படம் வராதரா, வந்தாலும் சிக்கல் தாட்டா ஓடாரான்னு அதிலே நான் சொல்லியிருப்பேன். சாபம் விட்டுருப்பீங்க. ஆமாம், நான் இது விட்ட 4ஆவது நாள் இது அடி.